ரோமன் ரெயின்ஸ் கார்னரும் கிடையாது, பங்குக்கும் கிடையாது. ஐ திங்க் செத் ரோலின்ஸ் கூட தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். இந்த ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் அந்த மண்டே நீட்டர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்றத ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்முடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வீக் மண்டே நீட்டராக வராங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை கிக் ஆஃப் பண்ணது நம்முடைய வாய்ஸ்மேன் பாலியமன் தான். செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய பாலியமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சில விஷயத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைபல் சீஃப்க்கு நான் லாயனாக இருக்கணும்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பாலியமன் சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஎம் பங்குக்கும் லாயலாக இருக்கும்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கு துரோகம்ன்றதை சொல்ல அண்ட் ஆல்சோ வந்து இதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன்றதை சொல்கிறார். செத் ரோலின்ஸ் அந்த இடத்துல அப்பியரன்ஸ் ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ என்ட்ரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா செத் ரோலின்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் அவரோட வேர்ட்ஸ் சொல்லிடுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் பேச போகிறது என்னை பற்றி கிடையாது, பாலியமனை பற்றி தான் பேச வேண்டியது இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பாலியமன் பேசினாலே அந்த இடத்துல லாயல்ட்டின்ற ஒரு வேர்டு இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பாலியமன் கிட்ட கேட்குறாரு, நீ யார் சைடில் தான் இருக்க போகிற, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஎம் பங்க் சைடா இல்லைனா உன்னோட ட்ரைபல் சீஃப் சைடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ சிஎம் பங்குன்னு கேட்கும்போது சிஎம் பங்கோட சான்ஸ் பயங்கரமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஓடிசியோட சான்ஸ் பயங்கரமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, பாலியமன் எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாலியமனே எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கான்ல. ஸோ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவனை பற்றி எந்த ஒரு டேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலியமனை பற்றி கருத மாட்டான். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவனோட ஷூவை தேய்ச்சிக்கின்னு அந்த ப்ரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டு அவனோட ஆர்டர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அண்ட் ஆல்சோ அந்த உலாஃபலாவை கேரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பாலியமன் வேணும். மற்றபடி ரோமன் ரெயின்ஸ் நம்ம பாலியமனை வந்து எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான்றதை சொல்கிறாங்க. ரெசில்மேனியால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் தோத்துட்டான், அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் எனக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியுதுன்ற மாதிரி அவருடைய கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸப்பையர் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமிலி சோலாசிகா அண்டர் போகுதுன்னு தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமனிகை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கோர்த்து விட்டு போயிட்டான். அவன் நல்லா ட்ரீட் பண்ணான்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கேட்குறாரு. சரி, இப்போ எல்லாம் நடந்தது, அந்த இடத்துல ரெஸ்கியூ வாட்ச் பண்ணணும்ல, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணானான்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கேர் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குன்னு சொன்னீங்கல்ல, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் வந்தானா, ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டுல பேரில் அவன் வந்தானான்ற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கு பற்றி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் பயங்கரமாகவே கொஸ்டின் பண்ணுறாரு. ஆல்சோ செத் ரோலின்ஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வார் கேம்ஸில் சிஎம் பங்கு வர வேண்டியதே கிடையாது. சிஎம் பங்கு இந்த இடத்துல ஏன் வந்தானா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண அண்ட் ஆல்சோ பிளட் லைனை ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கண்ட இந்த ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலியமனை மாட்டி விட்டுருக்கான்றதையும் சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாகவே சொல்லணும்னா அதான் ரீசன். ஸோ பாலியமனோட ஃப்ரெண்டுனால தான் பங்கு ஒன்றும் வரல. இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு ஃபேவர் வேணும், அது நடக்கிறதுக்காக தான், அவன் காரியம் ஆகிறதுக்காக தான் இந்த இடத்துல பங்கு வந்தான்றதை செத் ரோலின்ஸ் சொல்கிறாரு. ஹானஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஹேமனும் கொஞ்சம் அழுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால ஒரு சோலுக்கான பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேண்ட்ஷேக்ஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனை இப்படியே முடிக்கிறது கரெக்ட் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக முடிச்சு விட்றலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, உன்னை வந்து ரோமன் ரெயின்ஸும் இங்கே வந்து காப்பாற்ற மாட்டான், சிஎம் பங்கு வந்து காப்பாற்ற மாட்டான், ரெண்டு பேருமே இந்த இடத்துல இல்லைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பாலியமனை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வர ரெண்டு பேருக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டால் டேனாக இருந்துடுறாரு. ஸோ கொஞ்சம் டாலாக வந்துடுறதுக்கு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலியமன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி விட்டு இந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி இந்த செக்மெண்ட்டை நல்லாவே கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 3 பேர் ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.